தனுசு ராசி என்பர்களுக்கு தனுசு ராசி காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி. பொதுவாகவே யார் யாருக்கெல்லாம் குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்குமோ கிடைக்காதோ, யார் யாருக்கெல்லாம் இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்குமோ கிடைக்காதோ, தனுசு ராசிக்கு பொதுவாகவே இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உறுதியாக கிடைக்கும். அதுவும் நம்மளுடைய வீடியோ பார்க்க தனுசு ராசிக்காரங்களுக்கு உறுதியாக உண்டுன்னு நம்ம தெளிவாக சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு வாழ்க்கையில் நீங்கள் பல அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டீங்க. ஆனால் எல்லா விஷயங்களும் உங்களுடைய அனுபவ பாடங்கள் அனைத்தையுமே கூட இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஒரு ஒளிமறைவு இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய நபர் யாருன்னா அது தனுசு ராசின்னு லிஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த லிஸ்ட்டில் முதன்மையான நபர் சொல்லி உங்களை சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப நம்பி ஏமாந்தீங்க. ஒரு உங்களை வீழ்த்தியெல்லாம் நினச்சி பல பிளான் போட்டிருப்பாங்க, பல சதி திட்டம் போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு 80% வீழ்ந்துருவோமோ அப்படின்னு நீங்கள் கூட நினச்சிருக்கலாம் அவங்க சூழ்ச்சினால். ஆனால் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் மூலமாக மீண்டும் எழுந்து வந்தவர்கள் தான் தனுசு ராசின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டீங்க. இனிமேல் எவனையும் நம்பக்கூடாது, எதற்கு நம்பக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கு. பொதுவாகவே நீ ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சிங்கன்னா அந்த இலக்கை அடையும் வரையும் தூங்க மாட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் அற்புதமாக பார்வைப்படுறதுனால தனுசு ராசி என்பர்கள் பாதுகாப்பான வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் தான் போக போகிறீங்க. இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையுடைய அர்த்தங்கள் புரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை அர்த்தங்கள் புரிந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் உண்டு. பொதுவாகவே இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உங்கள் ராசியின் அதிபதி அமர்ந்திருந்தாலும் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். இந்த 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற குரு பயிற்சி தனுசு ராசிக்கு ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் உண்டு என்பது உண்மை. வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுற தனுசு ராசி என்பது வெளிநாடு போகலாம். ஐயா வெளிநாட்டில் தான் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அங்கே ஒரு சிட்டிசன் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அந்த நாட்டில் ஒரு சிட்டிசன் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, பல முயற்சி எடுக்கிறீங்க, ஏதோ தடை இருக்குது அப்படின்னா உறுதியாக அந்த தடை விலகிடும். அந்த நாட்டோட குடிமகள் அன்று பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் எத்தனை நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, தன்னுடைய தாய் நாட்டோடைய பாசமும் தாய் நாட்டோடைய ஒரு என்ன சொல்கிறேன்னா செயல்பாடுகளையும் அற்புதமாக கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த காலகட்டம் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்பட போது. உங்களுடைய அம்மாவுக்கு ஏற்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. இனிமே தான் உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியம் சிறப்படையும், அவங்களுடைய சந்தோஷங்கள் நிலச்சிருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. முடிஞ்சளவு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குங்க. பழைய வண்டி வாகனங்கள் தனுசு ராசி என்பர்கள் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் பெரிய ஏற்றம் ஏற்படுவதனால நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடித்து மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பொது பலன்கள். இந்த குரு பயிற்சி பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20 to 30% மாற்றம் என்பது உறுதியாக உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன விஷயம் இருக்குது, இதெல்லாம் நடக்குமா, அதே போல் கடந்த காலங்கள் நீங்கள் சொன்ன விஷயங்கள பல விஷயம் எனக்கு நடந்துச்சு, பல விஷயங்கள் நடக்கலையே ஏன் அப்படிங்கிற கேள்வியெலாம் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய கேள்விக்கான விடை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர் எல்லா விவரமும் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு நம்மளுடைய அலுவலகத்திலேருந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டயத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக கூப்பிட்டு உங்களுடைய கேள்விக்கான பதில் உறுதியாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். சார் எனக்கு ஜாதகமே தெரியாதே சார், எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது சார், என்ன சார் பண்ணலாம், சில பேருக்கு பிறந்த நேரமே தெரியாது சார், என்ன பண்ணலாம்னா உறுதியாக உங்களுடைய எதிர்காலத்தையும் உறுதியாக கணிக்க முடியும் பிரசனம் என்ற ஒரு அற்புதமான கருவி மூலமாக. ஸோ அதுக்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய வயது மட்டும் குறிப்பிட்டால் போதும். உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமான பலன் சொல்ல உறுதியாக என்னால் முடியும் என்பது இறைவன் கொடுத்த கிஃப்டாக உங்களுக்கு
வெளிப்படையாக சொல்லிக்கிறேன். அதாவது யாருக்கு தெளிவான விளக்கம் தேவையோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் அனைத்து விதமான செயல்பாடுகளும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஒரு பகவான் கொடுப்பார். உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளம் பெற்று எல்லா நலமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.